ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூ செக்மெண்ட்டில் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவரோட படைப்பான பாலை படத்தோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இயக்குனர் இப்படியெல்லாம், அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு இயக்குனர் இந்த மாதிரி தான் படத்தை எடுக்கணும், இப்படித்தான் ஒரு படம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ப்ரூஃப் பண்ண ஒரு படம் தான் வாழை. இதுக்கு மேல ஒரு இயக்குனருக்கு என்ன வேணும்? எண்டிங்ல இருந்து ஃபினிஷிங் வரைக்கும் ஒரு இடத்துல கூட ஒரு ஃப்ளா கூட இல்லாம அந்த அளவுக்கு கிளியர் கட்டா கதை என்ன, கதையில நான் சொல்ல வர்றது என்ன, நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி இல்லாம ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் வந்துட்டு நம்மளுக்கு புரிய வச்சு அசத்தி இருக்காரு அவரோட ஒர்க்ல. ஸோ தயவு செஞ்சு நான் சொல்றேன், ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் எந்த படத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததில்ல. தயவு செஞ்சு நான் சொல்றேன், பார்க்காம இருந்தீங்கன்னா தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. இந்த படத்தை நம்ம கொண்டாடல அப்படிங்கிறப்ப எந்த ஒரு படத்தையும் நம்ம கொண்டாட தேவையே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு படைப்பு. இந்த படம்னு சொல்லாதீங்க, படைப்புன்னு சொல்லுங்க. தயவு செஞ்சு போய் தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த படம் எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னா, செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு சீன் வரும். என்ன அப்படின்னா, நிக்லா விமல் வந்துட்டு கனிமொழி அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு ஸ்கூல் டீச்சர். அவங்களுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான், சிவனேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து நல்லா படிக்கிறான். அவனோட குடும்ப வறுமையின் காரணமாக வேலைக்கும் போயிட்டு இருக்கான். என்ன வேலை அப்படிங்கிறத நான் போக போக சொல்றேன். வேலைக்கு போயிட்டு இருக்கான். சரி, அவனை வந்துட்டு அவனோட ஆனுவல் டே ப்ரோக்ராம்காக டான்ஸ் ஆட வந்து வர சொல்றாங்க. சரி, கிளாஸ் வைக்கிறோம், டான்ஸ் கிளாஸ் இருக்கு, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவனும் வந்துட்டு, அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா சனிக்கிழமை வந்து டான்ஸ் கிளாஸ். இவன் வந்து சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டைம்ல வந்து வேலைக்கு போக சொல்லிடுறாங்க. இவன் ஒரு பொய் சொல்லிட்டு அந்த இடத்த வந்து விட்டுட்டு டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து போறான். போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்குது. அந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் ஆரம்பிச்சு பெருசாகி ஆகி 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 அது க்ரோன் ஆகிட்டே வந்துட்டு அப்படியே போயிட்டே இருந்து கிளைமேக்ஸ்ல ஒரு எண்டில் வந்து நிற்குது. சரிங்களா? ஒரு சின்ன ஒரு விஷயம் எப்படி கிளைமேக்ஸ் வருது அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரி, இப்போ நம்ம படத்தை ஃபுல்லா அதோட ஸ்டோரியை வந்து பார்த்துடலாம். மாரி செல்வராஜ் அவரோட இயக்கம் அப்படின்னாவே ஒரு ஓப்பனிங் ஷாட் வந்துட்டு வைட் ஆங்கிள் இருக்கும். பெரிய ஒரு ட்ரோன் ஷாட் தான் இருக்கும். அங்கிருந்து நம்ம ஒரு சின்ன பையன், எந்த படத்தை பார்த்தீங்கன்னாலும் ஏதாவது ஒரு சின்ன பையன் வந்து ஓடுவான். சரிங்களா? மாரி செல்வராஜோட இயக்கத்துல அப்படி ஒரு சின்ன பையன் தான் சிவனேந்தன். ஹேட்ஸ் ஆஃப்ங்க. கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த பையனுக்கு அவார்டு கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா படத்தை பாருங்க, அந்த சின்ன பையன் எந்த அளவுக்கு நடிச்சிருக்கான் அப்படிங்கிறது, ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனும் அந்த அளவுக்கு கொடுத்துருக்கான். சரிங்களா? வைட் ஆங்கிள் இருந்து ஓடி வரான், ஓடி வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லி கத்துறான். சரிங்களா? அது வந்து யாரையும் இல்லை, அம்மா அப்படிங்கிற மாதிரி இந்த மாடு. சரிங்களா? அதை சொல்லி கத்துறான். அது ஏன் கத்துறான் அப்படிங்கிறத இடையில சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டோரியாட்ட வரும். நம்ம வந்து இப்போ வந்து அதை வந்து நம்மளை வந்து புரிய வச்சிருவாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து கதைக்குள்ளேயும் போயிடுவோம். சரிங்களா? ஒரு வேர்டை வந்து கத்திட்டு வர்றான். கத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் அவனோட லைஃப் வந்து ஆரம்பிக்குது. அவனோட லைஃப் என்னன்னா, அவனோட அப்பா வந்துட்டு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்திருக்காரு. அவர் வந்து இறந்துட்டாரு. அவங்க அம்மா ரொம்ப உடம்பு முடியாம தான் இருக்காங்க. ஆனா இவனுக்கு ஒரு அக்காவும் இருக்காங்க. ஸோ அம்மாவும் அக்காவும் வேலைக்கு போய் இவனை வந்து படிக்க வைக்கிறாங்க. விடுமுறை நாட்கள்ல வந்துட்டு இவன் வந்து வேலைக்கு போறான். நம்ம ஒரு லைஃப் எடுத்துக்கோங்களேன். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? ஸ்கூலுக்கு போற பசங்கன்னா ஸ்கூல் டேஸ்ல ரொம்ப நேரம் தூங்குவான், லீவ் டேஸ்ல சீக்கிரம் எந்திரிச்சு விளையாட போயிடுவான். ஆனா இவன் ஸ்கூல் டேஸ்ல சீக்கிரம் எந்திரிச்சு ஸ்கூலுக்கு போயிடுவான். லீவ் டேஸ்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கறக்காக, அதுல இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கறக்காக தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான். இவனோட வேலை என்னன்னா, அவன் வாழ்ந்துட்டு இருக்கிற கிராமத்தை சுத்தி இருக்க வாழைத்தோப்புகளுக்கெல்லாம் போய் அந்த வாழைத்தார் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ரெண்டு வச்சு விட்டுருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோவுக்கு மேல இருக்கும். அதை தலை மேல வச்சுக்கிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல நடந்து வந்து லோடு ஏற்றி விடணும். ஸோ இதுதான் வந்து அவனோட வேலையா இருந்தது. இது வந்து அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா சின்ன பையன், ஒரு 8th 9th படிக்கிற பையன், அவனுக்கு எப்படி இருக்கும் 30 கிலோ வெயிட்டை தலையில வச்சு போயிட்டு இருந்தா, அது வந்து அவனுக்கு பிடிக்கல. அதனோட குடும்ப கஷ்டம், அதுக்காக வந்து அவன் வந்து போயிட்டு இருந்தான். அவனும் ரொம்ப கெஞ்சுவான், இல்லம்மா நான் வரலன்ட்டு. அவங்க வந்து நீ வந்தா தாண்டா சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவனும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். இது வந்து 90s காலம் அப்படிங்காட்டி ரஜினி கமல் அவங்கள வச்சு இந்த படம் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் வந்து ரஜினி ஃபேனா இருப்பாங்க, ஒருத்தர் கமல் ஃபேனா இருப்பாங்க. அப்படித்தான் அவனுக்கும் ஒருத்தர் ஃப்ரெண்டு சேகர் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல பண்ற சேட்டைகள், அப்புறம் நம்ம ஸ்கூல்ல ஒரு க்ரஷ் இருக்கும் பாத்தீங்களா டீச்சர் மேல, ஸோ அதை வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. அந்த க்ரஷுக்காக இவன் பண்ணக்கூடிய லூட்டிகள், ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பண்டில் ஆகி ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கறத வந்து சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லை.
செகண்ட் ஹாஃப்குள்ள நம்ம உள்ள போறப்ப கலையரசன் வந்து கேரக்டர் வந்துட்டு மெயின் ரோலுக்கு வருவாரு. அவர் என்னன்னா இவனோட அப்பா மாதிரியே மக்களுக்காக குரல் கொடுப்பாரு. வாழைத்தார் தூக்குறதுக்கு வந்து தாருக்கு ₹1 கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ₹2 மாத்தி கேட்பாரு. எங்க வேலை செய்யறோம், எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், இவன் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டினாலும் வந்து காப்பாத்தி விடுறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலையரசனுக்கும் இவனோட அக்காவுக்கும் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு சூப்பரா வந்து காமிச்சிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த படத்துல வந்து ஒரு ஃபிளா அப்படின்னா அந்த ஒரு கெமிஸ்ட்ரியா தான் இருக்கும். தேவையில்லை, சரி ஓகே, ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாரி செல்வராஜ் ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒண்ணுதான் வந்து குறையா தெரிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்பதான் மெயின் இன்சிடென்ட் நான் சொன்ன பாத்தீங்களா, அவன் போய் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டான் டான்ஸ் பிராக்டிஸ்க்கு. ஸோ போயிட்டு வர்றப்ப இவனுக்கு வந்து ரொம்ப பசி எடுக்கிறப்ப ஒரு வாழைத்தோட்டத்துக்குள்ள பூந்து வாழை மரத்தை சாச்சு தார்ல இருந்து பழத்துல பிச்சு சாப்பிட்டு இருக்கான். அப்ப அந்த வாழைத்தோப்போட ஓனர் வந்து பாத்துறாரு, இவனை வந்து அடிச்சு நீ சாயந்தரம் வரைக்கும் இந்த தாரை தூக்கிட்டு நில்லு அப்படிங்கிறாரு. அவன் நின்றுட்டு இருந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனால முடியல, அந்த ஓனரை தள்ளி விட்டுட்டு ஓடி வரான். ஓடி வந்தானே அவங்க அம்மாட்ட வந்து நிக்கிறான். என்னடா காலையில வேலைக்கு போக சொன்ன, நீ என்ன இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொன்னங்காட்டி இவன் எதுவுமே பேசாம நிக்கிறான். புரிஞ்சுக்கிட்டாங்க இவன் ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் அடிச்சு விரட்டி விடுறாங்க, போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு. சரி எப்படி இருந்தாலும் வருவி இல்லை அப்படின்ட்டு. இவனும் போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வரல. இவங்க வேலைக்கு போனாங்க பாத்தீங்களா இவங்க அக்கா எல்லாமே. ஸோ அப்போ வந்துட்டு பாத்துட்டீங்கன்னா லோடு ஏத்திட்டு போறப்ப அந்த லோடு மேல அதை ₹1 ₹2 சண்டை போட்டு வாங்கி கொடுத்தான்னு சொன்ன பாத்தீங்களா, அதை மனசுல வச்சுட்டு அந்த வியாபாரி என்ன பண்ணானா இவங்களை வந்து லோடு மேல ஏற்றி சரி வீட்டுக்கு கொண்டு டிராப் பண்ணிடுங்கிறாங்க. நைட் டைம் அந்த டிரைவரும் வந்து தூங்கிட்டு இந்த லோடு வேன் வந்து ஒரு குழியில போயிட்டு விழுந்துருது. விழுந்த இடத்துல வந்து பாத்துட்டீங்கன்னா இவனோட ஃப்ரெண்டும் இறந்துடுறான், இவங்க அக்கா இறந்துடுறாங்க, அந்த கலையரசன் கேரக்டர் இருந்தது அவங்களோட சேர்ந்து இன்னொரு 10-15 பேர் போல இறந்துடுறாங்க. இவன் அதெல்லாம் தெரியாம ஒரு இடத்துல இருந்து வர்றான், திடீர்னு வந்து பாக்குறான், அவனுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. எங்க எல்லா இடத்துலயும் ஒரு அழுகாச்சு சத்தம், ஒரு ஒப்பாரி. நம்மளே வந்து அந்த இடத்துல வந்து அழுதுறோங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் ஒரு பீக் அப்படின்னா அந்த இடம் தான் சொல்லணும். நம்மளே வந்து நம்மள தெரியாம நம்மள அறியாம கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துடும். ஸோ அந்த இடத்துலயும் அவன் ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த தம்பி, செம ஆக்டிங். அதெல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்து அவன் என்னன்னா வெளியே அவங்க அக்கா இறந்துருப்பாங்க, அவன் ஃப்ரெண்ட் எல்லாம் இருந்திருப்பாங்க, இவனுக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. பசிக்கும், வந்து சோறு போட்டு சாப்பிட்டு இருப்பான், அவங்க அம்மா வருவாங்க, இவன் தப்பிச்சு ஓடுவான். ஸோ இப்படி ஒரு செகண்ட் ஹாஃப்ல கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் போறப்ப இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். என்னன்னா வாழை அப்படிங்கிறது சரி ஓகே ஏதோ ஒரு ஸ்டோரி அப்படின்னா இது வந்து ஒரு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி அப்படின்னு சொல்லி போட்டுருவாரு. இப்படி மாரி செல்வராஜ் எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப நிறைய கமெண்ட்ஸ் என்ன வரும் அப்படின்னா அவர் ஒரு கேஸ்ட் ஓரியன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி வருங்க. நிஜமா சொல்ல போனா இந்த படம் வந்து ஒரு சமூகத்தை பத்தியோ ஒரு ஜாதியை பத்தியோ பேசக்கூடிய ஒரு படம் இல்ல. சமுதாயத்துல மனுஷங்களை நம்ம எப்படி மதிக்கணும், ஒருத்தர் நம்ம தோட்டத்துக்கு வேலைக்கு வர்றாரு, அவரை நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு ட்ரீட் பண்ணணும், அவங்களும் ஒரு மனுஷங்க தான், அவங்களுக்கு எப்படியான ஒரு சலுகைகள், அவங்களுக்கு எப்படியான ஒரு வசதிகள், ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன, ஒரு வேலைக்கு வர்றாங்கன்னா அவங்க நம்மளுக்கு அடிமை இல்லை இல்ல, அவங்களும் மனுஷங்க தானே, ஸோ அவங்கள மனுஷங்களா ட்ரீட் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி ட்ரீட் பண்ணாதனால ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, உண்மையா நடந்திருக்கு, அதை வந்து நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரு. இந்த படத்துல நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய இடம் டைரக்டர் சைட்ல இருந்து எதுவுமே இல்லைங்க. அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஒரு கேரக்டர் க்ரூ இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு இந்த பிலிமுக்காக நடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப். சந்தோஷ் நாராயணன் அவரோட மியூசிக் வந்து சொல்லி ஆகணும். பாட்டெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்தது. பிஜிஎம்ஸ் ஒவ்வொரு சீனையும் எலிவேட் பண்ணி கொடுத்தது. ஸ்கூல் போர்ஷன்ல இருந்து அந்த எமோஷனல் சீன்ஸ், இவங்களோட காமெடி ஹியூமர்ஸ் எல்லாமே வேற லெவலுங்க. தயவு செஞ்சு இந்த படத்தை தியேட்டருக்கு போய் கண்டிப்பா பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழ் சினிமா கொண்டாட வேண்டிய ஒரு சில படங்கள்ல இதுவும் ஒண்ணு. முன்ன சொன்ன பாத்தீங்களா அவார்டுக்கெல்லாம் வந்து பரிந்துரைக்கலாம்டா அப்படின்ட்டு, நிறைய அவார்டுக்கு இதை வந்து பரிந்துரைக்கலாங்க. எந்த இடத்துல எந்த கண்ட்ரில போய் நீங்க இந்த படத்தை போட்டீங்கனாலும் டாப் நாட்ச்ல வரும். ஸோ அதுக்கு வந்து ஃபுல் கேரண்டி வந்து கொடுக்கலாம். இந்த படம் படம் இல்லை, ஒரு படைப்பு. தயவு செஞ்சு எல்லாம் போய் தியேட்டர்ல பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.